இதில் 2 பார்க் இருக்குதுங்க. திருப்பூர் பார்க்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது க்ரௌட் இல்லாத பார்க் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருக்குது. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குக்கு வந்துருக்குறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு பயங்கரமாக கேமரா ஆப்ரேட் பண்ணிட்டு செம்மையா பார்த்துப்பா பின்னாடி போய் எங்கேயாச்சும் வந்துடாத. ஓகேவா? நான் உழுக மாட்டேன், நீங்கள் வாங்க அப்போ நம்ம. ஓகே சரி ஓகே. நவந்திமா ஒரு ஹாய் சொல்கிறா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் நண்பர்களே. டிஷும் சொல்லு. டிஷும் தூக்கத்தை வரையில் இருக்குது பாப்பா. பொட்டெல்லாம் பாதி அழிஞ்சிருச்சு, பாதி தான் நல்லா இருக்கு. கீர்த்தி விட்டதே போதுன்னு ஓடிட்டா. ஆமாம்மா அதான் ரவுண்ட் அடிக்கிறது சௌரியமாக போச்சு இல்லைங்க. அதான் அங்கே விளையாடிட்டு இருக்கா கீர்த்தி. பார்க்கு நல்லா இருக்கிறதுனால அங்கே விளையாடுறான். அது அப்புறமா பார்க்கு காமிக்கிறோம் நாங்கள் என்னென்ன விளையாண்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பார்க்கில் வந்து ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தான் நிறைய இருக்கு. 5 ரவுண்ட் இருக்கு. பார்க்கிங் வந்தோம்னா இதில் நல்லா இருக்கு. பெரிய ரவுண்டு, சின்ன ரவுண்டு, சின்ன ரவுண்டு, குட்டி ரவுண்டு, அப்படியே அடுக்கடுக்காக ஸ்டெப்பாக போகுது. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க இன்றைக்கி. ஆமாம்மா க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இல்லைங்களா க்ளீன் பண்ணி எல்லாம் கூட்டி விட்ருவாங்க. இன்றைக்கி என்னமோ கூட்ட காணும். மூங்கில் மரம், இது மூங்கில் மரம் வச்சுருக்காங்க. இது என்ன மரம்? பெலாமரம். பெலாமரம் இருக்குது. அப்புறம் ஆலமரம். இது என்ன ஒரு விசித்திரம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கல்லுலேயும் ஒரு ஒரு ராசி. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கான பேர் இங்கே எழுதியிருப்பாங்க. இதுதான் பயங்கரமாக குப்பையாச்சு. உங்கள் ராசி? இது வந்து ஒவ்வொரு ராசியும் இங்கே ஒவ்வொரு கல், அது அதனுடைய மகத்துவம் எல்லாமே எழுதியிருப்பாங்க இதில். உங்கள் ராசி கல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ராசியாக கண்டுபிடிங்க. அப்புறம் உங்கள் ராசி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். என் ராசி தான். என் ராசி வேண்டாம். புரிய சிம்ம ராசி, அதிபதி சூரியன், நட்சத்திரங்கள் மகரம், பூரம், முக்கியம், 1ஆம் பாதம், அவயம் மேல் பயிர், ரத்தினம் மாணிக்கம், இவத்திர கற்கள், கண்ணா சிவப்பு, ஸ்பைல், அம்பார். கடல் நீல நிறமாமா. கோபம் அதிகமாக வரும். சங்கல்பம் மாதம் ஆவணியாமா. நிறம் சிவப்பாமா. வஸ்திரம் சிவப்பு. அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமையாம், புதன்கிழமையாமா. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட தேதிகள் 1. மாமா மாமோய் வாங்கோ. முழுகிட்டீங்க. நீங்கள் திருவண்ணாமலை போனால் நல்லதாம்மா. அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஓடு வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை போகிறதா? ஆமாம். திருவண்ணாமலை எந்த சைடு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அங்கே கண்டுபிடிச்சிட்டேன் என் ராசி. எங்கே? அதுதான் என்னுடைய ராசி. உங்கள் ராசி இங்கே இருக்கா? போட்டு வச்சுருக்காங்களா? இந்த இங்கே இருக்கு. சரி இருங்க, நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன். படிங்க. இதுதான் எங்கள் மாமாவோட ராசி. பார்த்துட்டிங்கன்னா துலம், அதிபதி சுக்கிரன், நட்சத்திரம் சித்திரை, 3ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம், அபயம் இடை, ரத்தினம் வைரம், உபத்ரா கட்க பெரிடட் டாக்கஸ், சங்கப மாதம் ஐப்பசி, நிறம் வெண்மை, வஸ்திரம் வெண்மை, அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட தேதிகள் 6, 15, 24, பஞ்சபூதம் நீர்த்தலம், திருவனைக்கோவல், தென்கிழக்கு. கீர்த்தி விளையாடிட்டு இருக்கா. ரவுண்டா அடிச்சா பாப்பா. அங்க இருக்கா கீர்த்தி.
அந்த ப்ளூ கலர் பனியன் தான் கீர்த்தி குட்டி. இங்கே இருக்கா ரெட் கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் பனியன். வரா வரா. தூரி விளையாடிட்டு இருக்கா. நம்மளாம் உட்காந்து பேசுவோம். அதான் உட்காந்துக்கிறாங்க. கீர்த்தி ஏய் ஆடு. ஆடு அதெல்லாம் ஆடல. ஆடு மண் இருந்தா மட்டும்தான் ஆடணும். இல்ல நீ ஆட்டி விடு. அது நானே ஊனி ஆடு. போது 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 ஊனு காலை அடிக்கிறேன். பேடி காலை ஊனி ஆடு பேடி. அடிக்கிற விட்டு போமா. கீர்த்தி உன் ஃப்ரெண்டு வந்துட்டாளா? இங்க ஃப்ரெண்டோட ஜாலி. யூனிஃபார்ம் கூட கரெக்டாக வந்திருக்கா. ஏய் வீட்டுக்கு போலியா? நீ வீட்டுக்கு போயிட்டியா? யூனிஃபார்ம் மாத்தல போலியா? இங்க வந்தது கீர்த்திக்கு ஃப்ரெண்டும் கிடச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறேன். என்ஜாய். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கும் கூட போகாம யூனிஃபார்மை மாத்தாம க்ளீன் பண்ண விட்டுருக்குறாங்களே. மீன் இருக்குதா இதுல? சரியான குப்பைனா சரியான குப்பை. சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க. என்னன்னு தெரில, சுத்தமாக தான் விட்டுருக்காங்கப்பா. இது சாமி இருக்குது. இது என்ன சாமி மாமா? முருகரா? முருகரா? வேலை காணோம். வேல் இல்லாத ஒரு முருகரா? எங்கள் வீட்டுக்காரர் இந்த சாமி வந்து முருகருங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன சாமின்னு எனக்கு தெரியாது. இதில் வந்து முதல்ல வாயிலிருந்து ஒரு சாமி வருது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி நின்றுட்டுருக்காங்க. அந்த சாமிக்கிட்ட முதல வாயிலேருந்து வந்தவங்க வந்து கை கும்பிடுறாங்க. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் முருகருங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன சாமின்னு. நவந்தி பாப்பா அழகா வாயில கை வச்சிருக்கா. நவந்திக்கா அச்சுமைலு யார் என் வாய் சப்பிட்டு இருக்கும் போது பார்த்தா தலை சப்பிட்டு இருக்கல பார்க்குறீங்க. அச்சுமைலு 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 உண்டான காயம் யாவும் கண்ணி ஆடும் என் காதல் என்னவென்று சொல்லாமல் வந்து ஏங்குறீங்களா? என்ன ஸ்பெஷல்னா 9 நவகிரக மரம் இங்கே இருக்கும். அப்புறம் ஆமாம் 9 வகையான நவகிரக மரமும் இங்கே இருக்கும். 9 ராசிக்கல்லும் இங்கே இருக்கும். அப்புறம் எத்தனை ராசி இருக்கிறாங்களோ அத்தனை, எத்தனை நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு உண்டான இதுவும் இங்கே இந்த கல்லில் பதிவேட்டில் நம்ம அப்படியே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இது இருக்குன்னு. அதே மாதிரி இங்கே நிறைய வந்து இருக்கும். இந்த பார்க்குக்கு உண்டான வந்து ஸ்பெஷல்னாலே அதுதான். நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்கும், ஒவ்வொரு இந்த இதில் இன்னொரு வேப்ப மரம், அப்புறம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இந்த லைனில் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது திசையை பிடிக்கும். ஆலமரம், அப்புறம் புளிய மரம், புங்க மரம்,
அப்புறம் இப்படி அனைத்து மரங்களும் இங்கே இருக்குது. ம் அனைத்து மரமும் இங்கே இருக்குது. ஆமாம், சந்தன மரம் அனைத்து மரமும் இங்கே இருக்கு. அப்புறம் அந்த நம்ம சிவனுக்கு உகந்த மரம். ஆனால் அநியாயத்துக்கு நீங்கள் என்ன விட வளர்த்தியா இருக்கீங்க மாமா. என்ன பண்ணிட்டு என்ற தலை மட்டும்தான் தெரியுது. அப்போ நான் முன்னாடி போயிட்டுமா? இல்லை நீங்கள் எடுங்க. நான் எடுத்த கருகும்னு இருட்டாயிடுச்சு. பப்ளு பப்ளு இங்கே வரீங்க. இங்கே பாப்பர் அச்சுக்குட்டி வருது. தாவிட்டா தவறுது. தாவு. சூப்பர் சூப்பர், செம்மையாக தூரி ஆடுறீங்க. தங்கப்பட்டு தங்கப்பட்டு இங்கே வரு. என்ன பண்ணுறீங்க? அச்சு அச்சுக்குட்டி அச்சுக்குட்டி. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரிய பொண்ணு சேட்டை 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 டிஷ்ஷாம்மா. சரி இங்கே வாங்க போது வாங்க. இங்கே வேறு பயப்படவே மாட்டேங்கிறா கொஞ்சம் கூட. தங்கோட்டே தங்கப்பட்டு இங்கே வேறு. அடா பாரியா பாரியா ரவுண்ட் அடிக்கிறது. அது சரி, பரவாயில்லையே, போதும். சிங்கம் மாட்ட தான் வரும். ஓகே ரெடி. பயங்கரமாக தூரியில் ஆடுறீங்க. போ நான் ஆட்டி விடுறேன். அச்சே பயங்கரமா தூரி ஆடுறீங்களா? ஏன் புட்டு புட்டு தங்கப்பில ஓகே, அடுத்ததுக்கு இறங்கலாமா? பாய். பாருங்க அப்படியே. ஐச்சக்கா அது 2 நாளைக்கு முன்னாடி தானே, அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இது வெயிட்டு வந்து 2 பக்கம் கணக்கு பண்ணி வைக்கிறோம். எப்படி பார்க்குதுன்னு வேற பாப்பா. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். குட் டே. அடுத்ததுக்கு போகலாம். நான் கண்டுபிடிச்சா
கிளாரன்ஸ் பரஞ்சஸ். இறங்கிட்டா ஏறி இறங்கிட்டா. போது வா. ஆமாம் போதும், ஓரளவுக்கு நார்மலாக தெரியுதுல்ல. இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒன்று இருந்தால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கீர்த்தி குட்டி நானும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இவங்களோடனா. பயங்கரமாக வந்து இப்போ நீங்கள் பார்க்கில் பயங்கர ஜாலியாக விளையாண்டுறேன். கீர்த்தி நவந்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணான். எல்லாத்துலேயும் பயந்து, நான் கூட பயந்துக்குவான்னு நினச்சிட்டேன். 7 மாதம் குழந்தை ரொம்ப பயப்படுவா அப்படின்னு. பயப்படவே இல்லைங்க. அடுத்துன்னு எடுத்து வைக்க அவள் பாட்டில் நீங்களே பார்த்து ஜாலியாக நல்லா ஜாலியாக அவள் பாட்டில் என்ஜாய் பண்ணுறா. ஆமாம் பார்த்தீங்கன்னா பார்க் இருட்டாயிருச்சு. ஏன்னா கீர்த்தி வரதே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் வந்தா. அதுக்கு மேலே அவளை கிளப்பி விட்டு இவளை ரெடி பண்ணி அவள் பாருங்க தலையும் கூட மாற்றி பின்னலை. அப்போ அவசரமாக வந்தோம். இருந்தும் இருட்டாயிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து சாப்பிட வச்சு குழந்தையில நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களுக்கு சில தெரியாது எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் செய்கிறோம். ஏமாம்மா ஓகே, அதையும் செய்கிறோம். ஆமாம். என்ன உங்களுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இருக்கும். அந்த மாதிரி வீடியோ சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி வீடியோவும் போடுறோம். ஓகே, அதனால பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.